வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விபூதி அணிகிறதுனால பலனும், விபூதியை நாம் அணியணும், அணிஞ்சால் இதனால் என்ன பலன் கிடைக்குது, ஏன் நம்ம தாத்தா பாட்டி அப்பா நம்மளோட முன்னோர்கள்லாம் ஏன் விபூதி அணிஞ்சிட்டு வந்தாங்க, ஏன் கோயிலில் போனால் உங்களுக்கு விபூதி தர்றாங்க, ஏன் சாது சன்னியாசிலாம் இடுப்புலேயே விபூதி வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாமா? ஆமாம், விபூதி பார்த்திங்கன்னா, விபூதியோட தத்துவம் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்ந்து பிறந்ததுலேருந்து சேர்த்து வச்ச சொத்து, அதிகாரம், ஆணவம், பேர், புகழ் எல்லாம் மடிஞ்சு கடைசியில் நம்ம இந்த பிடி சாம்பலத்தாக போடுங்கிற தத்துவத்தை தான் காட்டுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த விபூதி அணிகிறப்போ உங்களுக்கு அகங்காரம் குறையுதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த விபூதி நம்ம அணிஞ்சிட்டு வர வர நம்மளோட அகங்காரம் என்ன பண்ணிடுது, குறையுது. இன்னொன்று பார்த்தி விபூதியோட தன்மை பார்த்தா சாந்தத்தோட தத்துவத்தை சொல்லுது. இந்த விபூதி அணியவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. இந்த அணிய தன்னோட மனமும் உடலும் ரொம்ப சாந்தமாகுது. தான் வாழ்கிற வாழ்நாளில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நம்மளோட அகங்காரம் அழியணும், பிறர் மேல் அன்பு செலுத்துன்றதை காட்டுது. இந்த விபூதி அணிய நமக்கு என்ன தோணும்னா, இறைவனோட இறைநிலையையும் மனிதனோட பிறப்பு நிலையும் அறிய தோன்றுது. இந்த விபூதி நம்ம நெற்றியில் பூச நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடலில் இருக்க அனைத்து நரம்புகளுக்கும் இந்த விபூதியோட தன்மை பாய்ந்து அந்த நரம்புகளில் நாடி நரம்புகளை உற்சாகப்படுத்தி நம்ம நெத்தியில் பூசும் போகுது. முறைப்படி இது 18 இடங்களில் பூசணும். அப்படி சில முறைகள்லாம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் நெத்தியில் பூசுறதுக்கே கூச்சப்படுறோம். அந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் பூசினாங்க. அதனோட தத்துவம் என்னென்னா, இறைவன் எல்லா அங்கங்களிலே இருக்கிறாரு, அங்கங்களை எல்லா அங்கங்களையும் பாதுகாக்கணும்னு நம்ம எல்லா இடங்களிலும் பெரியவங்க பூசிட்டு வந்தாங்க. நாம் இன்றைக்கி ஸ்டிக்கரில் அழகாக நெத்தியில் இப்போ விபூதி கூட யாரும் பூசுறது இல்லைங்க. அழகாக பவுடரில் பான்ஸ் பவுட்ரு இந்த மாதிரி பவுடரில் சின்ன பொட்டு வைக்கிறாங்க. அதை விட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அதிலே கலர்ஸ் இது மாதிரி வந்துருச்சு, சாந்து பொட்டு மாதிரி. அதை எடுத்து சிறுசு நெத்தியில் வச்சுட்டு போகிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த விபூதியை நீங்கள் தரிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களோட உணர்வுகளை தூண்டப்படுது. உணர்வுகள்லாம் ஞானத்து சம்மந்தமான, அறிவு சம்மந்தமான, விழிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்களை இந்த விபூதி தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, தூண்டப்படுது. நெற்றியில் போகிற சிறு சிறு நுண் நரம்புகளில் இந்த விபூதி அணியும் போது ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு விழிப்பு நெருப்பை கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விபூதி அணிஞ்ச நபரை இன்னொருவர் மயக்கவோ மதிமயக்கவோ செய்ய முடியாது. அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான தன்மை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாறு புராணங்களை சொல்லியிருக்கு. மந்திரமாவது நீர் வானவர் மேவது இந்த விபூதியில் பதிகங்கள் இருக்குது. விபூதியை வச்சு பலதரப்பட்ட நோய்கள் அந்த காலத்தை தீர்த்துருக்காங்க. மருத்துவம் இன்றைக்கி தானுங்க. அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, விபூதி கொடுத்து எவ்வளோ பெரிய நோயும் சரி பண்ணியிருக்கிறாங்க. விபூதி அந்த காலத்துலேருந்து இருக்குது. விபூதி ஒரு உருவான கதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய தீவிர சிவபக்தர் இருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா வனத்திலே தான் இருப்பார். அவர் சதா சிவனை நம்பி என்ன பண்ணிட்டு இருப்பார், சிவனை நினச்சே தியானம் பண்ண, சிவனை நினச்சே பூஜிக்க அதிலே இருப்பார். அந்த சிவபக்தன் பேர் பர்ணநாதன் பேர். அந்த பர்ணநாதன் என்ன பண்ணுவார்னா, சிவனை நோக்கியே தவம் பண்ண, அவர் நாமத்தை சொல்ல இப்படியே இருந்துட்டு இருந்தாருங்க. அவர் சாப்பிட மாட்டார், பசிக்க மாட்டார், எதுவும் பண்ண. அவர் அந்த தபஸ் பண்ண அதுக்குள்ளே இருக்க அந்த காட்டில் வர மிருகங்கள், மயில், பறவை, காகம், இந்த குரங்குகள்லாம் அவருக்கு என்ன பண்ணும், பழத்தை பறித்து கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிறோம். எந்த மிருகங்களும் தீங்கு செய்யாதவன்னா 2 பக்கம் நமக்கு என்ன பண்ணணும், காட்டு எருமைகளும் ஒரு புலிகள் கூட அவருக்கு என்ன பண்ணணும், காவலாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு என்ன பண்ண இறைநிலையிலே இருந்து இறைவனே நேசித்து இறைவனே தொழுதுக்கிட்டு அவர் அதே இடத்துல இருக்கனால அவர் அந்த கண்மணிச்சு என்னைக்காவது பார்ப்பார். பக்கத்தில் பழங்கள் இருக்கும், அதை சாப்பிடுவார். பக்கத்தில் நீரோட தண்ணி கூட மறுபடியும் இந்த மாதிரி பூஜை பண்ணுவார். ஒரு நாள் என்ன பண்ணார், மலர்களை பறிக்க போகிறப்போ ஒரு முள் கையில் கீறிடுச்சுங்க. அவருக்கு கீறுனா ரத்தம் வடியுது. வடிஞ்சுனா அவர் என்ன பண்ணிடலாம், அதை பொருட்படுத்தான் தொடச்சி வந்துட்டார். ஆனால் இறைவனால் பொறுத்துக்கொள்ள முடியல. தன்னோட தீவிர பக்தன் தன்னையே நினச்சி இவ்வளவு கடுந்தவம் புரிகிறவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நேராக வேடன் வடிவில் வராரு. வந்தனே என்னப்போ கையில் இவ்வளோ காயம் இந்த அப்படின்னு சொன்னே விபூதி எடுத்து அவர் கையில் துடைக்கிறாரு, போட்டு இது பண்ணுறாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, இறைவனே நோக்கி தியானம் பண்ண நபருக்கு என்ன ஆயிடுச்சு, இறைத்தன்மை தெரிஞ்சிருச்சு. இவர் வேடன் கிடையாது, வேடன் இப்படி பேச மாட்டாங்க. அந்த விபூதி அந்த கையில் தொடும்போதே அவர் என்ன பண்ண, அந்த இறைநிலையை உணர்ந்துட்டார். அப்போ சொல்கிறார், மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணி, இறைவா நீங்கள் தெரியும், எனக்கு அடியனுக்கு நீங்கள் காட்சி கொடுக்க வந்திருக்கீங்க, ஏன் நீங்கள் உங்களோட சுயரூபத்தை நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்னு காட்டினால, சரி நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி இந்த விபூதியை பூச்சி கையில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுயரூபத்தை காட்சி கொடுத்து உன்னை நான் என்ன பண்ண கைலாயத்தை கலைச்சின்னு சொல்கிறாரு. அப்படி தான் முதல் விபூதி இறைவனாக கொடுக்கப்பட்ட விபூதியை தான் விபூதி. இந்த விபூதி இனி யார் அணிஞ்சாலும் அவங்களுக்கு பிறவா பெருநிலையும் தீராத நோய் தீரும் சொல்லி அன்றைக்கி சிவபெருமான அந்த பரணநாதனுக்கு கொடுத்ததான் விபூதி. அன்றையிலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது, விபூதியோட வரலாறே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தொன்று தொட்டு சன்னியாசி
கிரகஸ்தி, வானபஸ்தர், இப்படி பலதரப்பட்ட மக்கள் அந்த விபூதியை பூசிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நடந்திருக்கு. அதனால் பெரியவங்க காலில் விழுந்தாலும் விபூதி கொடுத்தாலும் விபூதி எடுத்து போக சொல்லுவாங்க. பணம் காசுலாம் ரெண்டாவது தான். அந்த விபூதியை நீங்கள் யாரெல்லாம் அணியிறீங்களோ அந்த விபூதி அணிய உங்களோட கெட்ட வினைகள், கெட்ட சிந்தனை, உங்களை எதிரி கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்த்தோன்னே பின்வாங்குவாங்க. பார்க்குறப்ப ஐயோ இவர் பட்டையை அடித்து ஒரு பக்தியாக இருக்கார், இவர் தப்பு செஞ்சுருக்க மாட்டார், தப்பு செய்கிற எண்ணம் வராது, பிறர் மேலே ஒரு கருணை ஏற்படும். அந்த விபூதி தரிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணும், பிறர் கெடுதல் செய்கிற எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்படி தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவர் எங்கள் ஊரில் பட்டை கட்டில் அடிச்சிருக்காரு, பல பேரை தொந்தரவு பண்ணுறாருங்க, எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சாபம் கொடுக்குறாரு, எல்லாரும் வாயில் விழுகிறாரு, அவர் கெடுதல் மட்டும் தாங்க பண்ணுறாரு, ஆனால் பட்டை அடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த பட்டை அடிச்சே இவ்வளோ கெடுதல் பண்ணுறாருன்னா இந்த பட்டை அடிக்கலாம் அவர் எவ்வளோ கெடுதல் பண்ணுவார் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பட்டை அந்த திருநீர் அணிஞ்சிருக்கும் போது அவர் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாருன்னா அது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கடைசியில் இந்த திருநீர் அணிஞ்சு தவறு பண்ணாலும் அதுக்குள்ள தண்டனையும், பிற்காலத்தில் அவர் அந்த திருநீர் அணியினால் பெரிய மனமாற்றமும் ஏற்பட்டு அவர் திருந்திருக்கானா 100% இல்லை 1000% வாய்ப்பு இருக்குது. திருநீர் இல்லாத நெற்றி பாலன் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நெற்றியை திருநீரோடு நிறைந்திருக்கணும், இறைவனோட கலந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த திருநீர் அணியிறது. இந்த திருநீர் யாரெல்லாம் அணியலாம்னா சகல மனிதர்களாக பிறந்த எல்லாருமே அணியலாம். இந்த சில பேர் சொல்கிறாங்க தண்ணியில் குழச்சி பூசக்கூடாது, அது வந்து தவறு. அப்படி கிடையவே கிடையாது. யாருனாலும் தண்ணீரில் குழச்சி விபூதியை பூசலாம், தவறு கிடையாது. சன்னியாசி தான் பூசணும், இல்லைங்க இறந்தவங்க வீட்டில் தான் குழச்சி பூசுவாங்க, அப்படிலாம் கிடையாது. திருநீரில் தண்ணீரை குழச்சி பூசலாம், தோஷம் கிடையாது, தாராளமாக பூசலாம். சில பேர்த்துக்கு என்ன பண்ணலாம், திருநீர் நெத்தியில் நிறையா பூச முடியல, சிறுசாக பூசணும். ஆனால் திருநீர் பூசுங்க. திருநீர் உங்களை கட்டாயம் ஏதோ ஒரு ரூபத்தில் பாதுகாக்கும். திருநீர் உங்களை இறைவனோட இடத்துல சேர்க்கும், நல்லவர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், நல்ல புத்தியை நல்ல மனத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வர ஒரு தெருக்கடையில் போகிறோம், யாராவது திருநீரை வச்சா கையெடுத்து நம்மளே என்ன பண்ணோம், கும்பிட சொல்லும் மனசு, அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்க சொல்லும். இந்த மாதிரி பல நபர்களுக்கு அந்த மனசை மாற்றக்கூடியது. திருநீர் அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கேனாலும் பயணிங்க, திருநீர் இல்லாமல் ஒரு நாள் இருக்காதீங்க. திருநீர் அணியறதுக்கு வெக்கப்படாதீங்க. இறைவனை நினைக்கிறது ஒன்று தான், திருநீர் அணியிறது ஒன்று. திருநீர் அணிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மகத்தான சிந்தனையும் நல்ல உறவுகளும் இறைவனோட அனுகிரகமும் கட்டாயம் கிடைக்கும். அதனால் திருநீரை பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது. தற்சமயம் இந்த பதிவுகளை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துட்டு, திருநீர் அணியை மறக்காதீங்க. திருநீர் அறிவது அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. திருநீரை மட்டும் அணிஞ்சிட்டு வாங்க. திருநீர் ரொம்ப கம்மியானதாக விலைக்கு விற்கிது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திருநீர் வெறும் திருநீராக கூட வாங்கி பூசாதீங்க. ஒன்று பண்ணுங்க, ஒரு 2 கிலோ விபூதி வாங்குங்க. அது 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கட்டுமே, 2 கிலோ வாங்குங்க. போய் உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்தால் கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அவங்க முழுசாக தரமாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் 1/2 கிலோ கொடுத்தா கூட போதும். உங்களுக்கு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துக்கு கூட வரும் அந்த விபூதி. இல்லையா ஒரு பெரிய கோயில்கள் சிவாலயத்தில் போங்க, எந்த ஒரு அம்பாள் கோயிலுக்கு போங்க, எங்கெல்லாம் திருநீர் அபிஷேகம் பண்ணக்கூடிய உற்சவ மூர்த்தி இருக்கோ, மூலவ மூர்த்தி இருக்கோ, அங்கே கொடுத்துட்டு 2 கிலோ கொடுங்க. ஐயா நீங்கள் கொஞ்சம் போல எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க 1 கிலோ எடுத்துகிட்டு 1 கிலோ கூட கொடுப்பாங்க, இல்லை 1.5 கிலோ எடுத்துக்கிட்டு 1/2 கிலோ கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப இன்னும் அந்த திருநீருக்கு மகத்துவம் கூட. திருநீருக்கு மட்டும்தான் காலாவதி கிடையாது. நீங்கள் இறப்புலேருந்து வச்சுருந்த விபூதி கூட நாம இறப்புக்கு அப்புறம் கூட அதோட மதிப்பும் அதுக்கு வந்து காலாவதியே கிடையாது, அது மகத்துவம் கூடிட்டு தான் இருக்கும். விபூதி தான் விலை மதிப்பில்லாத விபூதிக்கு தான் விலை ரொம்ப குறைவு. அதனால் விபூதியை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு நல்ல மந்திரம் சொல்லி என்ன குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி எந்த மந்திரம் தெரியும் மந்திரத்தை சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி, சொல்லாமல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த விபூதியை அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வ தோஷங்கள் விலகும். நல்ல மங்களகரமான காரியங்களையும் மங்களகரமான சிந்தனையில் உதிக்கும். உங்கள் முகத்தில் ஒரு அழகான பொலிவு தெரியும். நானே பாருங்கள் கருகருன்னு இருக்கேன், பட்டையை போட்டேன்னு நல்லா இருப்பேன். பட்டையை எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மட்டமான ஆளாக தான் தெரியும். அப்போ இந்த விபூதி தான் ஒரு மனிதனை ஒரு மகத்துவமான ஆளாகவும் அழகான மனிதனை மாற்றுது. அதனால் விபூதி அணிஞ்சிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களும் மகத்தான காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் மக்களை. அதனால் அனைவரும் எல்லாருமே நாம் என்ன பண்ணோம், விபூதி அணிஞ்சிக்கிட்டு இருப்போம். விபூதி வந்து ரொம்ப மகத்துவமானது. நன்றி மக்களே, நன்றி. இந்த நாள் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இறைவன் அருளும் பொருளும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிற மக்கள். நன்றி.